நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப குலசைக்கு போயிட்டு வந்து மாலையை கழட்டி இப்ப வந்து பாத்தீங்கன்னா விரதம் முடிச்சாச்சு. இன்னைக்கு தான் வந்தியான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு 5 மணிக்கு வந்துட்டோம். நம்ம செட் வந்து ஒரு 5 மணிக்குள்ள வந்தாச்சு. இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு செட்லயும் செட்டி இறக்குவாங்கல்ல, அக்னி செட்டிலாம். அப்ப இறக்கும் போது நம்ம செட்டு போகும்போது நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்திருந்தீங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா போலீஸே சத்தம் போடுற அளவுக்கு ஆயிப்போச்சு. அவங்களும் சொல்லியிருந்தாங்க அவங்க கடமை அவங்க கரெக்டா தான் பண்ணாங்க. தள்ளி போயிடுங்க பாப்பா. அப்பவும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரவுடு வந்திருந்தீங்க. அதாவது பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம போட்டோ எடுத்துக்கிட்டோம். முடியாத அளவுக்கு நம்ம செட்டும் கிளம்பிட்டு ஆனாலும் பின்னாடி போக வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. என்னன்னு நான் கேட்கணும், நம்ம ராஜ் ஃபேமிலிஸ் யாராட்டும் ஒரு சில பேர் அதுல இருந்திருப்பீங்க, போட்டோ எடுக்க முடியாம. நம்ம வந்து அவ்வளவு பெரிய பெருசாலாம் நான் சொல்லல. என்ன அதாவது ஒரு சின்ன ஆசை தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. அதுல வந்து நான் எடுத்து கொடுக்க முடியாம சூழ்நிலையை போய் வேற யாரும் கோவப்படுறாங்க தான் சொல்றேன். சரிங்களா? அதனால வேற எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. கூட்டம் சேரும் போது எனக்கு தெரியுது இன்னும் வரை நீங்க நம்மள எப்படி அன்பா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே. உங்களுக்காக நான் பழைய மாதிரி கண்டிப்பா தரமா வீடியோ கொடுப்பேன். லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸே.